இங்கே ஒரு கிளாஸ் ரூமில் மொத்தம் $7,000 காணாமல் போயிருக்கு. அந்த கிளாஸோட டீச்சர் யாரையுமே தனிப்பட்ட முறையில் ப்ளேம் பண்ண விரும்பல. அதனால போலீஸை வரவழைச்சு அந்த கிளாஸ் ரூமில் இருந்த எல்லார் பேக்கையுமே செக் பண்ணுறாங்க. அப்போ அதில் மிஸ்ஸுக்கான ஒரு பொண்ணோட பேக்கை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளோட பவுச்சுக்குள்ள $200 இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுவும் அந்த மற்ற டாலர்ஸோட சீரியல் நம்பரோட மேட்ச் ஆகுது. மிஸ்ஸுக்காவும் உடனே சத்தம் போட்டுக்கிட்டே, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க டீச்சர் தப்பு பண்ணவங்க ஏதாவது சொல்லி தப்பிக்க தான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்ஸுக்காவோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. பாவம் நம்ம மிஸ்ஸுக்கா இவ தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்க இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. $7,000 காணாம போயிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஸ்கூல்ல காணாம போயிருக்கு. இதனால பிரின்சிபல் அவங்க பேரண்ட்ஸ் வரவழைச்சு பேசுறாரு. மிஸ்ஸுக்காவோட அம்மா பிரின்சிபல் கிட்ட என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிரின்சிபல் உங்க பொண்ணு ஆதாரத்தோட மாட்டிருக்கா, வேணும்னா நீங்க அவங்க கிளாஸ் டீச்சர் கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ஸுக்காவோட டீச்சருமே இவன் மேல பழைய தூக்கி போட்டு ரொம்பவுமே ஹார்ஷா பேசுறாங்க. அதோட நாங்க ஃபர்ஸ்ட் போலீஸை தான் கூப்பிட்டுருக்கணும் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு, ஆனா உங்க பொண்ணு பேர் கெட்டு போக கூடாதுன்றதுக்காண்டி தான் உங்களை வரவழைச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அவங்க அப்பாவுமே போலீஸ் இதுக்குள்ள வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், இவளோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னோட பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, அவ ரொம்பவுமே இன்னசென்ட். அதோட அவ இப்ப என்ன மனநிலைமையில இருக்கா அப்படின்றதும் இவருக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணுன்றதுக்காக காணாம போனா அந்த $7,000 இவரே கொடுக்கறதா பொறுப்பேற்றுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த பார்ட் பார்க்கறதுக்கு கீழே கமெண்ட்ல பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.